ஓங்கார சாதனை. ஓங்காரத்தில் 3 மந்திரங்கள் உள்ளன. ஆ, உ, மா. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆட்டம்களால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திடத் துகளுக்கும் அலைகள் உள்ளன. அவை சக்தியையும் அதிர்வையும் வெளிப்படுத்துகின்றன. அணுவில் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றி வருகின்றன. அதேபோல் நமது பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அவற்றிலிருந்து அலைகள் வெளிப்படுகின்றன. அதாவது அணுவில் இருக்கும் சக்தியும் பிரபஞ்சத்தில் இருக்கும் சக்தியும் ஒன்றுதான். அதுவே இந்த சோலார் சிஸ்டத்திலும் உள்ளது. இவற்றை நாம் உச்சரிக்கும் பொழுது ஆ, உ மற்றும் மா நம் உடம்பில் ஒருவித சக்தி பரவத் தொடங்குகிறது. இது எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிறது. நம் உடல் ஆற்றலுடன் விளங்குகிறது. இந்த சாதனை மிக எளிதானது. செய்வதற்கு கொஞ்ச நேரம்தான் ஆகும். உடம்பில் எந்த வலியும் இருக்காது. இப்பொழுது நாம் ஓமை எப்படி உச்சரிப்பது என்பதை பார்க்கலாம். ஓங்கார சாதனை. சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சுவாசத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுதும் வெளியே விடும் பொழுதும் எண்ணுங்கள். உள்ளே இழுக்கும் ஒவ்வொரு மூச்சும் மருந்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை வெளிவிடும்போது உடலின் நோய்களையும் இறுக்கத்தையும் வெளியே கொண்டு போகிறது என்று கற்பனை செய்யுங்கள். மெதுவாக உங்கள் கவனத்தை உங்கள் உடம்பின் மேல் செலுத்துங்கள். ஆழ்ந்த நெடிய மூச்சு எடுங்கள். ஓம் என்று சொல்லுங்கள். உடல் தளர்ச்சி அடைவதை உணர்வீர்கள். மேலும் தளர்வடைவதை உணர்வீர்கள். உடல் லேசாகும். மேலும் மேலும் லேசாகும். உங்கள் மனதிற்குள் 3 முறை இவ்வாறு சொல்லுங்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று 3 முறை சொல்லுங்கள். ஹரி ஓம் தத் சத். ஹரி ஓம் தத் சத். ஹரி ஓம் தத் சத். இப்பொழுது உள்ளங்கைகளை தேய்த்துக் கொள்ளுங்கள். சூடானுடன் கண்களின் மேல் வையுங்கள். கண்களை மெதுவாக திறங்கள். ஓம் என்பதில் 3 எழுத்துக்கள் உள்ளன. ஆ, உ, மா. ஓம் என்பதை இந்த 3 முறைகளில் சொல்லலாம். முதலில் ஆவை நீட்டியும் ஊவை குறைத்தும் மாவை குறைத்தும் சொல்லலாம். இரண்டாவது ஆ, மா இவற்றை குறைத்து ஊவை நீட்டி சொல்லலாம். மூன்றாவதாக ஆ, உ இவற்றை குறைத்து மாவை நீட்டி சொல்லலாம். பயன்கள். பாடி மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு எக்ஸசைஸோ யோகாசனமோ செய்யறதுக்கு முன்னாடி உடலை தளர்வாவும் வளைஞ்சு கொடுக்கற தன்மையோட வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். பொதுவா நம்ம உடம்பு விரைப்பா இருக்கும். உடல் இவ்வாறு இருக்கும்போது நம்ம எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் நமக்கு வலி ஏற்படக்கூடும். யோகாசனம் செய்யறதுக்கு 3 நாள் முன்னாடியே நீங்க உங்க உடம்ப தயார் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க யோகா செய்ய ஆரம்பிக்கலாம். அளவுக்கு அதிகமா செய்யக்கூடாதுன்னு நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஆசனத்தையும் உங்களால முடிஞ்ச அளவு மட்டுமே செய்யணும். நம்ம யோகா செய்யும்போது, அதாவது ஆசனம் செய்யும்போதோ இல்ல பிராணாயாமம் செய்யும்போது வலி ஏற்பட்டாலோ இல்ல சிரமம் ஏற்பட்டாலோ ரிலாக்ஸேஷன் டைம் இஸ் த பெஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்லது. பிறகு ஆசனத்தை தொடரலாம். பிராணாயாமம், யோகாசனம் இவற்றை போலவே ரிலாக்ஸேஷன் டைமும் ரொம்ப முக்கியம்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது.